கொண்டு விட்டு ஏற்றுறாங்க. அந்த நேரத்தில் இப்போ கிட்டடியில் ஒரு நிகழ்வு நடந்து நாங்கள் போயிட்டு வந்த பிறகு உடனடியாக நாங்கள் ஜிஎஸ்க்கு அறிவிச்சு, ஜிஎஸ் ஃபாதருக்கு அறிவிச்சு, உடனடியாக ஹெச்பி இங்கே அறிவிச்சு, உடனடியாக அந்த இடத்தை ஸ்பொட்லேயே இது பண்ணிட்டாங்க. அந்த ஏனதை நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த விழிப்பு உணர்வு இருந்தால் நிச்சயமாக அவங்களால செய்ய முடியாது. அடுத்தது நாங்கள் இந்த எல்எல்ஆர்சி ப்ரோக்ராமுக்கு போன நேரத்தில் எங்களுக்கு அதுலேயும் ஒரு விழிப்புணர்வு தந்தாங்க. இந்த அம்மாவை பாராட்ட வேணும். ஒரு அரச ஊழியர் இடமாற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டார். ஆனால் அவன் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு பிள்ளை. ஆனால் அவன் போய் அங்கே கேட்ட போது அவர் லஞ்சம் கேட்டது. அப்போ லஞ்சம் கேட்ட போது அவன் எனக்கு ஐயோ இல்லை, அவன் இன்னும் நாட்ட போவா, நீ என்னோட வா. அவ ஓப்பனா சொன்னார், மாத்திரம் தெரியும் அவர் சொன்னார். இது ஏன் நான் சொல்ல வரேன்னு சொன்னா, இதுல ஒரு விழிப்புணர்வு இல்லை என்று சொன்னா நாங்கள் அம்பிட்டு போவோம். அந்த புள்ள சரி என்று சொல்லி விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து அட்வைஸ் கேட்டு என்ன செய்யலாம். அப்ப அவன் சொன்னான், நீ ஆளு கேட்டு நீ ஆளை சொல்லாம ஒரு ஆளோட பேரை சொல்லியிருக்கு. நான் போய் கேட்டேன். நான் அவர் சொல்லிக்கிறாரு இப்படி எல்லாம் செய்யறாங்க. வேற ஒரு ஆளால இந்த மெசேஜை பாஸ் பண்ணி உடனே அவரும் சொல்லிக்கிறாங்க 5 வருஷம் சிறை தண்டனை. இந்த இது கேட்கிற ஆளுக்கு நான் மெசேஜ் விளங்குதான் என்ன கேட்டு அந்த பிள்ளைகிட்ட கேட்டது உனக்கு ஆன்சர் நான் எடுத்து தாரன், நீ என்னோட வா எடுத்தார். அது ஒரு அந்த இதுல இருக்கிற ஒரு மேலதிகாரி. அப்ப இவருக்கு ஒரு சரியான அச்சம் பயம். அப்ப இவன் அந்த இன்னொரு இடத்துல போய் கேட்டு சொன்ன உடனே அதுக்குள்ள அவர் சொல்லுறான் 5 வருஷம். அப்ப எங்களை லோயர் ஒரு சொன்னவர், இப்படியான சம்பந்தப்பட்ட ஆக்களை ரகசியமான முறையில் எங்களுக்கு நீங்க சொன்னீங்களா இருந்தா நாங்கள் உடனேயாகவே ஆக்களை இது பண்ணி விட்டுருவோம். அதுதான் சொல்றது. கொஞ்சம் விழிப்பாக இருந்தோம்னா ஒன்றும் செய்யல. நாங்கள் விழிப்பு இல்லாமல் இருக்கிற அப்படின்னாலதான் இப்போ அன்றைக்கிழமை போன கிழமை எங்கட வங்காளையில வந்து எழுதினவங்க தான் அப்படியா எங்களுக்கு ஆக்கெல்லாம் வந்தாங்க. உடனே திரும்பி நேற்று கொண்டு போயிட்டாங்க. அதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு எல்லாம் விழிப்பா இருக்க வேணும். இந்த விஷயங்களையும் அறிஞ்சிருக்க வேணும். தெரியாத ஆக்களோட கேட்டு அறிஞ்சிருக்கணும். அப்ப இப்ப எங்களுக்கு எங்கட கிராமத்தை பொறுத்தளவு மண் அகழ்வு பெரிய ஒரு பெரிய பிரச்சனை. அதால கிராமத்துக்குள்ள தண்ணி வர பார்க்குது. ஆனா அதான் தடை செய்யறது தான் எங்களுடைய முக்கிய நோக்கமா இருக்கு. நேரடியா போய் அள்ளக்கூடாது நிப்பாட்டி விட்டுருவாரு. அவங்களுக்கு வேற அடிபடுகிறதே கிடையாது. அது ஒரு நல்ல விஷயம். பிரச்சனை வரந்தாலும் பிரச்சனை இந்த காணி இருக்கிற காணியை விட்டு பல காரணம் குறிக்கோள்தான் நான் இதை முன்வச்சேன். என்னன்னு சொன்னா போலீஸ் கிடைக்காதுங்கிற அந்த பிள்ளை தெரிவு வந்து